அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புறம் நம்ம யாரையாவது புறம் பேசாமல் இருக்கிறோமா? இல்லை. நம்ம வேணுமுன்னே புறம் பேசுவது கிடையாது. ஏதாவது ஒரு செய்தியை கேட்பதற்காண்டி யார்கிட்டையாவது ஃபோன் பேசுவோம். அந்த செய்தியை கேட்டதோடு யாரை பற்றியாவது நம்மளே அறியாமல் பேசுகிறோம். அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் யாரை பற்றியா நம்மள்கிட்ட தகவல் சொல்ல நம்மளை அறியாமலே நம்ம என்ன செஞ்சோம், புறம் பேசிடுவோம். அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த விஷயத்தை அது உண்மையாக பொய்யாங்கிறது கூட விவரம் தெரியாமல் நம்ம பகிர ஆரம்பிச்சிருவோம். ஒரு காலத்தில் நேராக போய் பேச போக இப்போ தற்காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே அது புறம் ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லித்தர்றான். எவ்வாறு சொல்கிறான்? உங்களில் ஒரு நபர் மற்ற நபரை பார்த்து நீங்கள் அதாவது புறம் பேசாதீர்கள். யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல் அலஹ்ம அஹீஹி மைத்தா. இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா? வெறுக்கத்தானே செய்வீங்க. புறம் பேசுகிறதும் அப்படி தான். உங்களை இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் என்று அல்லாஹு தாலா கடினமான ஒரு வார்த்தையை சொல்லித்தர்றான். இது சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹு தாலா சொல்லித்தர்றான். நபித்தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லா மற்றும் அபு சைதீன் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. புறங்கிறது விபச்சாரத்தை விட மிக கொடுமையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்போ நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்க, அது எப்படி யாரை சொல்லலாம்? விபச்சாரத்தை விட புறங்கிறது அவ்வளோ கொடுமையானதா என கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் செய்யக்கூடியது தவறு தான் அப்படிங்கிறத உணர்ந்து இறைவன் தன் மன்றாடி மன்னிப்பு கேட்டு விடுவார். ஆனால் புறம் பேசக்கூடிய அந்த நபர் அப்படி கிடையாது. அது எப்பொழுதாவது தவறு என்று உணர்வது. அடுத்து புறம் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காத வர இந்த புறம் பேசிய நபர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. இவ்வளோ ஒரு பெரிய கடினமான ஒரு பாவத்தை நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம செஞ்சுட்டு வரோம், பார்த்தீங்களா? சரி, இதுக்கு குற்றப்பரிகாரம் தான் என்ன? சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே நான் உன்னை பற்றி நான் புறம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பானா நம்ம கேட்க முடியும்? மனசு அதுக்கு இடம் தருமா? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்லி தர்றாங்க. நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இது இப்னு அபி துன்யா போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படும். அதில் கீபத் கஃபாரத்தில் கீபா, புறம் பேசியதற்குண்டான குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா? நம்ம யாரை பார்த்து நம்ம புறம் பேசணுமோ அவர்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுறது தான். அல்லாஹ் மகஃபிர்னா வலஹி, அல்லாஹ் என்னையும் யாரை பற்றி நான் புறம் பேசினேன் அவரே நீ மன்னிப்பாயாக என்பது தான் புறம் பேசியதற்கான குற்றப்பரிகாரம்.